வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்கு பயோட்டிக் ஃபேக்டர்ஸ், உயிரி காரணிகள். இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தது கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸு, இடாஃபிக் ஃபேக்டர்ஸு, ட்ரோபோகிராஃபிக் ஃபேக்டர்ஸு, இத்தனை காரணிகளும் தாவரங்களை, விலங்குகளை, அதற்கு இடையே உள்ள இடைச்செயல்கள், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது பயோட்டிக் ஃபேக்டர்ஸ், உயிரி காரணிகள். அப்படின்னும் போது தாவரங்கள், விலங்குகள், இந்த உயிரினங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய இடைச்செயல்கள், அதுக்கு காரணம் உயிரி காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த தாவரங்களின் மீது குறிப்பிடத்தக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். அந்த விளைவுகள் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கலாம். ஒரு தாவரம் இன்னொரு தாவரத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துறது, அதே போல தாவரங்களுடன் தொடர்புடைய விலங்குகளும் ஒன்று அல்லது பல வழிகளில் தாவரங்களின் வாழ்க்கையினை பாதிக்கின்றது. இதுக்கிடையில் அந்த செயல்பாடுகள், இடைச்செயல்கள் நிறைய நடக்குது. அதை பேஸ் பண்ணி அந்த பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அல்லது உயிரி காரணிகளை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று பாசிட்டிவ் இன்டராக்ஷன் அண்ட் தி அதர் ஒன் இஸ் நெகட்டிவ் இன்டராக்ஷன். நேர்மறை இடைச்செயல்கள், எதிர்மறை இடைச்செயல்கள்னு ரெண்டாக பிரிக்கிறோம் நம்ம. இப்போ இந்த நேர்மறை இடைச்செயல்கள், பாசிட்டிவ் இன்டராக்ஷனை அதுலேயுமே ரெண்டாக பிரிக்கிறோம். இது இந்த நேர்மறை இடைச்செயல்கள் அப்படின்னா என்னென்னா, இடைச்செயல்களில் பங்கேற்கும் சிற்றினங்களில் ஒன்று மட்டுமே அல்லது இரண்டும் பயனடைகின்றன. இப்போ ரெண்டு ஆர்கானிசம்ஸ் இருக்குது, ரெண்டு தாவரங்கள் இருக்குன்னா அவை இரண்டுக்கும் ஏற்படக்கூடிய இடைச்செயல்களில் ஒருவேளை ஒன்று மட்டும் பயனடையலாம், இல்லை ரெண்டுமே பயனடையலாம். அதை பேஸ் பண்ணி ரெண்டாக பிரிக்கிறாங்க. எதை? நேர்மறை இடைச்செயல்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று மியூச்சுவலிசம், அடுத்தது கொமென்சாலிசம். அந்த மியூச்சுவலிசமை ஒருங்குயிரி நிலை இன்னும், கொமென்சாலிசத்தை உடன் உண்ணும் நிலை இன்னும் பிரிக்கிறோம். இந்த மியூச்சுவலிசமில் ஒருங்குயிரி நிலை, இதில் இரண்டு வகையான சிற்றினங்களுக்கு இடையே ஏற்படும் கட்டாய இடைச்செயல்களால் இரண்டு சிற்றினங்களும் பயனடைகின்றது அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு சிற்றினங்கள் இருக்குன்னா அவை இரண்டுக்கும் ஏற்படக்கூடிய இடைச்செயல்களில் ரெண்டுமே பயன்பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் நிலைப்படுத்திகள். அது நைட்ரஜன் ஃபிக்சேஷன்னு சொல்கிறோம். அது லெக்யூம் வகை தாவரங்களின் வேர்களில் காணக்கூடிய வேர் முடிச்சுகள்னு சொல்கிறோம். ரூட் நாடியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லெக்யூம்னஸ் தாவரங்கள்னா வேர்க்கடலை, நிலக்கடலை இல்லையா, அது அப்புறம் அந்த அவரை, துவரை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்களின் வேர்களில் நிறைய முடிச்சுகள் இருக்கும். அது பேர் வேர் முடிச்சுகள், ரூட் நாடியூல்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ரூட் நாடியூல்ஸ்க்கு உள்ள ஒரு விதமான பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியாத்தினோட பேர் ரைசோபியம். இப்போ இது என்ன இன்டராக்ஷன், என்ன விதமான இடைச்செயல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அட்மாஸ்பியர், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன், கிட்டத்தட்ட ஒரு 78% நைட்ரஜன் இருக்குது. அவற்றை நேரடியாக தாவரங்களால் எடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யும்னா, மழை வரும் பொழுது அந்த அட்மாஸ்பியர், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனானது நீரை வழியாக மண்ணுக்குள்ளே கலந்து வேரிலிருந்து ரைசோபியம் அதை அந்த தாவரத்தின் வேர் வழியாக கொண்டு செல்லுது. இப்போ கொண்டு போய் ரைசோபியம் உணவினை எடுத்துக்குது அப்படின்னுட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போது இதற்கு பதிலாக வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நிலைநிறுத்தி நைட்ரஜனாக மாற்றி ஓம்பு உயிரி தாவரங்களுக்கு கிடைக்குமாறு இந்த ரைசோபியம் செய்யுது. இப்போ ரைசோபியம் போய் தாவரத்துக்கு உள்ள அடைக்கலம் கொள்ளும் பொழுது தாவரத்திற்கு அது பதிலாக என்ன செய்யுதுன்னா நைட்ரஜனை மாற்றி கொடுக்குது. அப்போ தாவரங்களுக்கு உள்ளே போய் அடைக்கலம் எடுத்துக்கிறதுனால ரைசோபியம் ஒரு பயனடையுது. தாவரங்களுக்கு ரைசோபியம் நைட்ரஜன் கொடுக்கறதுனால தாவரங்கள் பயனடையுது. இப்போ ஒன்றோடு ஒன்று பயனடைவதால் இது ஒரு ஈக்குவல் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் மியூச்சுவலிசம்.
ஒருங்குயிரி நிலைன்னுட்டு நம்ம சொல்கிறோம். அதில் வந்து முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? என்ன, இப்போ ரைசோபியம் ஓங்குயிரி நிலையில் வாழறதுனால லெக்யூம் தாவர வேர்லேருந்து ரைசோபியம் உணவினை எடுத்துக்கொள்ளு. அதுக்கு பதிலாக வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை நிலைப்படுத்தி அதை நைட்ரஜனாக மாற்றி நைட்ரைட்டாக மாற்றி ஓம்பு உயிரி தாவரங்களுக்கு கிடைக்குமாறு அது செய்யுது. இதுதான் அதனுடைய செயல்பாடு, இன்டராக்ஷன். இப்போ மற்ற உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 4-5 உதாரணங்களை கொடுத்துருக்காங்க. நீர் பேரணியான ஆசோலா மற்றும் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் சயனோபாக்டீரியம். இப்போது நீர் பேரணிக்கு நைட்ரஜன் தேவை. அது தேவையான நைட்ரஜனை யார் கொடுக்கறதுன்னா ஆனபீனாங்கிற பாக்டீரியா அந்த நீர் பேரணிக்கு கொடுக்குது. அந்த நீர் பேரணி யார்? ஆசோலா. இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து கோரோலாய்டு ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பவழ வேர்கள். இந்த பவழ வேர்கள் எதில் இருக்குது அப்படின்னா சைக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜிம்னோஸ்பம் வகையான தாவரங்களில் இந்த பவழ வேர்கள் இருக்குது. இந்த பவழ வேர்களுக்கு இந்த ஜிம்னோஸ்பம் தாவரங்களுக்கே வந்து நைட்ரஜன் குறைபாடு உண்டு. அதை சப்ளை பண்ணுறது யாருன்னா இந்த ஆனபீனா. ஆனபீனான்னு சொல்லக்கூடிய சயனோபாக்டீரியம் வந்து இந்த ஜிம்னோஸ்பம் தாவரங்களுக்கு சப்ளை பண்ணுது. அப்போ இந்த ஆனபீனா அதுக்குள்ளே குடியேறுறது, அதுக்கு பதிலாக நைட்ரஜனை சைக்கஸ் தாவரங்களுக்கு சப்ளை பண்ணுது. இப்போ அடுத்த எடுத்துக்காட்டு ஆந்தோசராஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பிரையோஃபைட்டுகள். அவைகளின் உடலத்தில் காணக்கூடிய சயனோபாக்டீரியம் அதுவுமே என்ன செய்யுதுன்னா நைட்ரஜனை நிலைநிறுத்தி கொடுக்குது. அந்த சயனோபாக்டீரியம்னுடைய பேர் என்னென்னா நாஸ்டாக். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு சயனோபாக்டீரியத்தை ஆனபீனான்னு ஒன்று எதில் பார்த்தோம், ஆசோலாவுக்கு நிலைநிறுத்தி கொடுக்கறத பார்த்தோம். அடுத்தது பவழ வேர்கள்லையும் ஒரு சயனோபாக்டீரியம் இருக்குது, அது ஆனபீனானிட்டுன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து இந்த ஆந்தோசராஸ் பிரையோஃபைட்டுகளின் உடலத்தில் காணக்கூடிய ஒரு சயனோபாக்டீரியம் நாஸ்டாக். இவைகளுக்கு இடையே கூட ஒரு இன்டராக்ஷன் இருக்குது. அது என்னன்னா நாஸ்டாக் வந்து அதுக்குள்ளே குடியேறுது, இன்டர்ன் அது வந்து நைட்ரஜனை நிலைநிறுத்தி கொடுக்குது. அடுத்த எடுத்துக்காட்டு வந்து அத்திப்பழங்களில் காணக்கூடிய குளவிகள், வாஸ்ப். அப்போ அத்திப்பழத்தை நீங்கள் பெரிய அத்திப்பழம் கடையிலெல்லாம் விற்கிது இல்லையா, அந்த பழத்தை நீங்கள் புட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே குட்டி 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 குளவிகள் பூச்சிகள் எல்லாம் இருக்கும். ஆக அதுக்குள்ளே இருக்கிற மகரந்தங்களை உண்ணுவதற்காக அந்த குளவிகள் அது உள்ளே வருது. அப்போ உணவுக்காக அது உள்ளே அது வந்துடுது. ஆனால் இன்டர்ன் அதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா மகரந்த செயற்கைக்கு அவைகள் பயன்படுகின்றன அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக பெனிஃபிட் ஆகுது. அடுத்தது லைக்கன்கள். லைக்கன்ஸ் ஹாவ் த இன்டராக்ஷன் பிட்வீன் ஆல்கா அண்ட் ஃபங்கை அப்படின்னுட்டுன்னு சொல்கிறோம். ஆல்காவும் பூஞ்சைகளுக்கும் இடையே காணக்கூடிய ஒருங்கு நிலையைத்தான் லைக்கன்கள்னு சொல்கிறோம். அடுத்தது மைக்கோரைசா, பூஞ்சை வேரிகள். இப்போ இந்த உயர் தாவர வேர்களுக்கும் பூஞ்சைகளுக்கும் இடையேயான உறவு. இந்த உயர் வகையான தாவரங்களில் நைட்ரஜன் சப்ளை, மாய்ஸ்சர் இது மாதிரியெல்லாம் சப்ளை பண்ணுறது வந்து இந்த பூஞ்சையினுடைய வேர்கள். அது பூஞ்சை போயிட்டு அந்த வேர் வழியாக போய் அந்த தாவரங்களின் வேர் வழியாக உள்ளே போயிட்டு சப்ளை பண்ணும். இன்டர்ன் அவைகள் போய் அங்கே அடைக்கலம் பெற்றுக்கொள்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ஃபுட் சப்ளையும் அதை எடுத்துக்கும். இது வந்து பூஞ்சை வேர்கள்னு சொல்கிறோம். தாவர வேர்களுக்கும் உயர் தாவர வேர்களுக்கும் பூஞ்சைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு விதமான உறவு. நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒருங்கு உயிரி நிலையினுடைய எடுத்துக்காட்டுகள். அடுத்தது வந்து உடன் உண்ணும் நிலை, கொமென்சாலிசம் அப்படின்னுட்டு சொல்கிறோம். இதில் என்ன அப்படின்னுட்டு பார்த்தீங்கன்னா இருவேறு சிற்றினங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய இடைச்செயல்களில் ஒன்று பயனடைகிறது, மற்றொன்று பயனடைவதில்லை அல்லது பாதிக்கப்படுவதும் இல்லை. இதில் அந்த பயனடையக்கூடிய பார்ட்னர் இருக்கு இல்லையா, 2 பார்ட்னர்ஸ் இருக்கா, அந்த 2 பார்ட்னர்ஸில் ஒரு பார்ட்னர் பயனடையுது. பயனடையக்கூடிய பார்ட்னருடைய பேர் என்னென்னா கொமென்சால்.
ஆக அதே சமயம் மற்றொன்று இருக்கு இல்லையா, அந்த சிற்றினமானது ஓம்பு உயிரி அல்லது ஹோஸ்ட்ன்னு சொல்கிறோம். இப்போது இந்த கொமென்சாலுக்கும் ஹோஸ்ட்டுக்கும், கொமென்சாலுக்கும் ஓம்பு உயிரிக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு விதமான இன்டராக்ஷன் அல்லது இடைச்செயல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பிரயோஃபைட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை பிரயோஃபைட்ஸ் தவிர சில எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நம்ம பிரயோஃபைட்டுகள்லாம் என்ன, தொற்று தாவரங்கள். இதில் எடுத்துக்காட்டு வரக்கூடியது வந்து முக்கியமாக தொற்று தாவரங்கள், எபிஃபைட்ஸ். இந்த எபிஃபைட்ஸை தாண்டி உங்களுக்கு வேறு எக்ஸாம்பிள்ஸும் உண்டு, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக ஃபஸ்ட்டு வந்து தொற்று தாவரங்கள், எபிஃபைட்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் இந்த தாவரமானது, இந்த எபிஃபைட்டுன்னு சொல்லக்கூடிய தொற்று தாவரமானது இன்னொரு தாவரத்தின் மேலே தொற்றி வாழக்கூடியது. அப்படி தொற்றி வாழும் பொழுது அது எது மேலே வாழுதோ, எதன் மேலே இருக்கோ, அந்த தொற்று தாவரங்கள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படுறதே கிடையாது. பொதுவாக இது வந்து வெப்பமண்டல மழைக்காடுகளில் இந்த தாவரங்கள் இருக்குது. இது உயர்நிலை தொற்று தாவரங்களில் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், நீராக இது எல்லாமே வந்து உறிஞ்சும் வேர்களின் மூலமாக உறிஞ்சி எடுக்கும். அந்த உறிஞ்சும் வேர்களில் இருக்கக்கூடிய ஒரு விதமான திசுவின் பெயர் வெலமென் திசு. இந்த வேர்களின் மூலமாக அதுக்கு தேவையான ஆதாரங்களை அது எடுத்துக்கிட்டு இந்த தாவரம் தங்களுக்கு தேவையான உணவினை அவைகளே தயாரித்து கொள்ளும். இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தீங்கன்னா, 6.11 தொற்று தாவரம் வாண்டான்னு இருக்கு பாருங்க. ஒரு கட்டை ஒன்று இருக்குது, மரக்கட்டை. அந்த மரக்கட்டையின் மீது இந்த தாவரம் வளர்றதை நீங்கள் பார்க்கலாம். எபிஃபைட்டுன்னு சொல்லக்கூடிய தொற்று தாவரம் அதன் மேலே வளருது. அது மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கக்கூடிய சிறு வேர்களும் நீங்கள் பார்க்கலாம். அது வேர் தான் பற்று வேர்கள்னு சொல்கிறோம். ஆதார தாவரம் கீழே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே இருக்குது. அந்த தொங்கக்கூடிய அந்த தொற்று வேர்கள், கிளிங்கிங் ரூட்ஸ்ன்னு சொல்கிறோம், அந்த வேர்களின் வழியாக வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் நீரை வந்து அது உறிஞ்சி தாவரங்களுக்கு கொடுத்து உணவை தானே தயாரித்து கொள்கின்றது. இது வந்து அதை தொற்றி வாழுமே ஒழி அந்த தாவரத்தின் மீது மற்ற விதமாக எதுவுமே அதுக்கு தீங்கு ஏற்படுத்துவது இல்லை. அதனால் அது தொற்று மட்டும்தான் அது மேலே வாழும். பிற ஓம்பு உயிரி தாவரங்களை அவை உறைவிடத்திற்காக மட்டுமே அது நம்பி உள்ளன. இதனால் அந்த ஓம்பு உயிரி தாவரத்துக்கு அது எந்த தீங்கும் ஏற்படுத்துறது கிடையாது. அதனால் இந்த கொமென்சால் வந்து அந்த ஹோஸ்ட்டை எந்த விதத்துலையும் பாதிக்கிறது இல்லை அப்படின்னுட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த கொமென்சாலில் வந்து கொமென்சால்ஸ் ஆர் பெனிஃபிட்டட், ஹோஸ்ட் ஆர் நாட் இன்ஃபெக்டட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஓம்பு உயிரிக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கோம். பல ஆர்க்கிடுகள், பேரணிகள், வன்கொடிகள், தொங்கும் மாஸ்கள், இந்த மாதிரி அஸ்னியா ஆகிய தொற்று தாவரங்களுக்கான பிற எடுத்துக்காட்டுகள் நிறைய இருக்குது. அதில் வந்து இந்த ஸ்பானியா மாஸ், டிலான்ஷியா, இது எல்லாமே இந்த ஓக் மற்றும் பைன் மரக்கட்டைகள் மேலே வளரக்கூடியது. அது ஒரு எக்ஸாம்பிள். இது எல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே இந்த மியூச்சுவலிசம், கொமென்சாலிசம், இது எல்லாமே நேர்மறை இடைச்செயல்கள்னு பார்த்தோம். அடுத்தது வந்து எதிர்மறை இடைச்செயல்கள், நெகட்டிவ் இன்டராக்ஷன். இதில் பங்கேற்கும் சிற்றினங்களில் ஒன்று பயனடைகிறது ஆனால் மற்றொன்று பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் நெகட்டிவ். ஒன்று பெனிஃபிட்டடு, தி அதர் ஒன் இஸ் இன்ஃபெக்டட் ஆர் ஹார்ம்டு. இந்த இடைச்செயல்களில் எடுத்துக்காட்டு கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை 1, ஒட்டுண்ணி வாழ்க்கை முறை 2, போட்டியிடுதல் 3, அமன்சாலிசம் 4 எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துருக்காங்க. கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை 1 predators, predation. ஒட்டுண்ணி வாழ்க்கை parasites, போட்டியிடுதல் competition, அமன்சாலிசம் அமன்சாலிசம். இது 4. இப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடியது முதல் வகை கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை, predation. இப்போ இதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவர வகைகளில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுனா இன்செக்டிவோரஸ் பிளான்ட், பூச்சி உண்ணும் தாவரம் அப்படிங்கிறது.
நிறைய பூச்சி உண்ணும் தாவரத்தில் பார்த்துருக்குறோம் நம்ம. அதில் முக்கியமான ஒரு பூச்சி உண்ணும் தாவரம் வந்து நெப்பந்தஸ், பிக்சர் பிளான்ட் அல்லது நெப்பந்தஸ்ன்னு சொல்கிறோம். இதில் 2 வகையான உயிரினங்களுக்கு இடையே இடைச்செயல்கள் ஒரு உயிரி மற்றொன்று அழித்து உணவினை பெறுகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சின்ன படம் ஒன்று உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 6.12 குடுவை தாவரம், பூச்சி உண்ணும் தாவரம், குடுவை தாவரம் பூச்சியுடன் இருக்கக்கூடிய ஒரு பிக்சரை நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒரு இலை மாதிரி வந்திருக்கும், இலையிலேருந்து அந்த காம்பு மாதிரி நீண்டு வந்து ஒரு பிளாடர் மாதிரி வந்திருக்கும், ஒரு பை மாதிரி வந்திருக்கும். அந்த பையினுடைய நுனியில் வந்து ஒரு மூடி மாதிரி இருக்கும். இப்போ இது ஒரு ஜாடி, ஒரு மூடின்னு இருக்குது. அதுக்கு உள்ளே வந்து ஒரு விதமான திரவம் இருக்குது. அந்த திரவம் வந்து பூச்சியை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு திரவம் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ அந்த குடுவை தாவரத்தினுடைய கலர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் கலர்ஸாக இருக்கும். அதை கவரக்கூடிய விதத்தில் நிறைய கலர்ஸ்லலாம் இருக்கும். இந்த பூச்சிகள் என்ன செய்யும், அது அந்த கலருக்கு கவரப்பட்டு அந்த குடுவை கிட்ட வந்து நிற்கும். அந்த பை மாதிரி ஜாடி மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட வந்து நிற்கும்போது அந்த மூடி மேல் பரப்பு அப்படியே மூடி திறக்கும் பொழுது இந்த இன்செக்ட் வந்து அதுக்குள்ளே ட்ராப் ஆகிடும். இந்த பூச்சிகள் வந்து அதுக்குள்ளே போய் விழுந்த உடனே அதுக்குள்ளே இருக்கிற திரவமானது அதை வந்து அழித்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நைட்ரஜனை அந்த தாவரங்கள் பயன்படுத்திக்கும். இப்போ தாவரங்களுக்கு நைட்ரஜன் இல்லாத இடத்துங்களில் வளரக்கூடிய தாவரங்கள் இந்த விதத்தை பயன்படுத்தி பூச்சிகளில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை அவைகள் பயன்படுத்தி வாழும். இதில் அந்த தாவரங்கள் வாழுது. தாவரங்கள் வந்து ஒரு உயிரை கொன்று உண்டு வாழுது. அதனால அந்த தாவரங்கள் ஒரு உயிரை கொல்வதனால் அதுக்கு பேர் ப்ரெடேட்டர்ஸ்னும், எவை கொல்லப்படுகிறதோ அவை ப்ரே அல்லது இறை உயிரிகள்னு சொல்கிறோம். கொன்று உண்ணிகளை வந்து ப்ரெடேட்டர்ஸ்னும், ப்ரே இறை உயிரிகளை வந்து ப்ரேன்னும் நம்ம சொல்கிறோம். யார் எது கொல்லுகின்றதோ அதை வந்து கொன்று உண்ணிகள்னும், எது கொல்லப்படுகிறதோ அதை வந்து இறை உயிரிகள்னு பிரிக்கிறோம் நம்ம. இதில் அந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து குடுவை தாவரம். அதில் இருக்கக்கூடிய அது பூச்சி எப்படி ட்ராப் பண்ணி உண்டு வாழுது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து ட்ரசீரா, சூரிய பனித்துளி தாவரம்னு சொல்கிறோம், நெப்பந்தஸ் குடுவை தாவரம், டயோனியா வீனஸ் பூச்சி உண்ணும் தாவரம்னு சொல்கிறோம், யூட்ரிகுலேரியா பை தாவரம், சரான்சியா போன்ற பல்வேறு பூச்சி உண்ணும் தாவரங்கள் பூச்சிகள் மற்றும் சிறு விலங்குகளை சாப்பிடுவதன் மூலம் தேவையான நைட்ரஜனை அவைகள் பெறுகின்றன அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ட்ரசீரான்னு சொல்லக்கூடிய சூரிய பனித்துளி தாவரம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும், சூரியகாந்தி மாதிரியே தான் ஃப்ளாட்டாக இருக்கும். அதனுடைய இதழ்கள் எல்லாமே நீண்டு இருக்கும். அதனுடைய நுனியில் வந்து உங்களுக்கு அந்த சின்ன சின்ன பனித்துளி மாதிரி இருக்கும். சூரிய ஒளி அந்த பனித்துளிகள் மேலே விழும்பொழுது அப்படி ஷைனிங் ஆகும். இது ஷைனிங் ஆகிறதுல இந்த பூச்சி வந்து அட்ராக்ட் ஆகி அது வரும்பொழுது அது பிடிச்சி அதுக்குள்ளே போட்டுனோம் அது கொன்று அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நைட்ரஜனை அவைகள் பயன்படுத்திக்கும். குடுவை தாவரம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். வீனஸ் பூச்சியும் அதே மாதிரி தான். யூட்ரிகுலேரியா வந்து ஒரு எக்ஸாம்பிள் படம் ஒன்று உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் காட்டியிருக்காங்க பாருங்கள். படம் வந்து 6.13 பூச்சி உண்ணும் தாவரம் யூட்ரிகுலேரியா. அதில் வந்து ஒரு சின்ன படம் இயற்கையான வடிவம்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுதான் யூட்ரிகுலேரியாவோட உண்மையான படம். அதில் வந்து பேக் மாதிரி நிறைய 3 பேக்ஸ் மாதிரி காட்டியிருக்காங்க. அதுதான் அதனுடைய பை. அந்த பைக்குள்ளே தான் உங்களுக்கு அந்த திரவமானது இருக்குது. ஒரே ஒரு பை மட்டும் என்லார்ஜ் பண்ணி காட்டியிருக்காங்க. மேலே கிரீடம் மாதிரி இருக்கும், ஒரு பை மாதிரி இருக்குது பாருங்கள். அதனுடைய என்லார்ஜ் பண்ண ஒரு படம், பெருசாக்கப்பட்ட ஒரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பை மாதிரி இருக்குது, ஒரு வேல்வு மாதிரி இருக்குது. பூச்சிகள் கிட்ட வரும்போது கதவு மாதிரி அந்த வேல்வு திறந்த உடனே அந்த பூச்சிகள் உள்ளே போட்டோன்னே அந்த ட்ராப் மூடி என்ன செய்யும், அதுக்குள்ளே இருக்கிற திரவமானது அந்த பூச்சிகளை கொன்னுடும். அதுக்குள்ளே இருக்கிற பூச்சிகளை இறந்ததுக்கப்புறமா அதனுடைய நைட்ரஜனை அது எடுத்துக்கும். இது வந்து பூச்சி உண்ணும் தாவரம் யூட்ரிகுலேரியா எக்ஸாம்பிள். இதுவரையிலும் நம்ம பார்த்த அந்த மியூச்சுவலிசம், கமென்சாலிசம், ப்ரிடேஷன்
இவைகளில் இருக்கக்கூடிய சில ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் அதை பற்றி நம்ம கொஞ்சம் இப்போ பார்க்கலாம். அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஒருங்குயிரி நிலை, அதில் இருக்கக்கூடிய 2 எக்ஸாம்பிள், உடன் உண்ணும் நிலை, அதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸு, இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். கொஞ்சம் அப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வேர் முடிச்சுகளில் இருக்கக்கூடிய பாக்டீரியத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு ரைசோபியம். அதே மாதிரி நீர் பேரணியில் இருக்கக்கூடிய சைனோபாக்டீரியத்தின் பெயர் என்ன? ஆனபீனா. பவழ வேர்களில் இருக்கக்கூடிய சைனோபாக்டீரியம் எது? ஆனபீனா. அப்புறம் நாஸ்டாக்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான சைனோபாக்டீரியா எதன் உள் வாழ்கிறது? எந்த தாவரத்தின் உடலத்தில் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆந்தோசிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பிரையோஃபைட்டுகள். அத்திப்பழத்துக்குள்ள ஏன் குளவிகள் இருக்கு? என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளவிகள் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகிறது அப்படின்னு. ஆல்கா மற்றும் பூஞ்சைகளுக்கு இடையே காணக்கூடிய ஒருங்கு உயிரி நிலை, அதன் பெயர் என்ன? லைக்கன்கள். உயர் தாவர வேர்களுக்கும் பூஞ்சைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவின் பெயர் என்ன? மைக்கோரைசா. இது அதே மாதிரி இந்த எபிஃபைட்டுகள் சொல்லக்கூடிய தொற்று தாவரங்களில் இருக்கக்கூடிய அந்த பற்று வேர்கள் இருக்கு இல்லையா, அந்த பற்று வேர்களில் இருக்கக்கூடிய திசுவின் பெயர் என்ன? வெலமின். இப்போ அடுத்தது உயிரி காரணிகள், பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ அதில் வரக்கூடிய நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ், நிறைய பிரிவுகளெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். அதில் பாசிட்டிவ் இன்டராக்ஷன், நேர்மறை இடைச்செயல்கள் பார்த்தோம். நெகட்டிவ் இன்டராக்ஷன்ஸையும் பார்த்தோம். இப்போ இதில் வரக்கூடிய ஒரு 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். சரியா? இதில் நேர்மறை இடைச்செயல்கள், அதில் மியூச்சுவலிசம், ஒருங்கு உயிரி நிலை அப்படின்னா என்ன? இப்போ இந்த பாசிட்டிவ் இன்டராக்ஷனில் 2 விதமான சிற்றினங்கள் இன்வால்வ் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அதில் ஒருங்குயிரி நிலை, மியூச்சுவலிசம் அப்படின்னா 2 சிற்றினங்கள் இருக்கும். அந்த 2 சிற்றினங்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய ஒரு விதமான பரஸ்பர ஒப்பந்தம். எப்படி? அதில் 2மே பயன்படும், 2 சிற்றினங்களும் பயனடையும். அதுதான் மியூச்சுவலிசம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சரிங்களா? மியூச்சுவலிசம்னா என்ன, அல்லது ஒருங்கு உயிரி நிலைனா என்னன்னா, 2 வகையான சிற்றினங்களுக்கு இடையே ஏற்படும் கட்டாய இடைச்செயல்களால் 2 சிற்றினங்களும் பயனடையும். சரி, இதை வேற மாதிரியும் கேட்பாங்க. நான் இப்போ சொன்ன வரையறுத்தலை அப்படியே கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சாதான் அதை மியூச்சுவலிசம் அல்லது ஒருங்குயிரி நிலைன்னு உங்களால் சொல்ல முடியும். அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க் தருவாங்க. அதுக்கு அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. அது எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, நைட்ரஜன் நிலைப்படுத்திகள், நைட்ரஜன் ஃபிக்சேஷன், அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அது நைட்ரஜன் ஃபிக்சேஷன்லேயே உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் வருது? கோரலாய்டு ரூட்ஸ், பவழ வேர்கள், சைக்கஸில் இருக்கிற பவழ வேர்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த மியூச்சுவலிசம். சைக்கஸுக்கும் ஆனபீனாங்கிற என்ன உயிரியது? ஒன்று சைக்கஸ், இன்னொன்று வந்து ஆனபீனா. ரைட்டா? ஆனபீனாங்கிறது வந்து ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கே, சைனோபாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்து அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய குளவிகள், இது 2க்கும் இருக்கக்கூடிய அந்த மியூச்சுவலிசம் என்ன? ஒருங்குயிரி நிலை. அது அத்திப்பழத்தில் குளவிகள் இருக்குது. அதனால் என்ன மியூச்சுவலிசம், என்ன கான்செப்ட்? அதில் குளவினால் அத்திப்பழத்துக்கு என்ன பயன்?
அத்திப்பழத்தினால் குளவிக்கு என்ன பயன்? என்ன? குளவி அத்திப்பழத்திலேருந்து உணவை எடுத்துக்குது. அத்திப்பழம் என்ன பயனடையுது? பாலினேஷன். சரியா? அதுக்கு அடுத்து தொற்று தாவரங்கள்னா என்ன? அந்த ஒரு வேர்டை பார்த்தே தெரிஞ்சிடும். ஒரு தாவரமானது இன்னொரு தாவரத்தின் மீது தொற்றி வாழ்வது தொற்று தாவரம். அது மட்டும் இல்லாமல் அது மேலே தொற்றி வாழ்வதனால் அந்த தாவரத்துக்கு எந்த விதத்துலேயும் அது தீங்கு இழைப்பது கிடையாது. ஒன்று என்ன செய்யும், அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய அது மேலே தொற்றி தான் வாழும். அது மேலே அது என்ன செய்யாது, வேறு எந்த தீங்கும் அதுக்கு செய்யாது அப்படின்னு. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸு? ஆர்கிடுகள். சரி, இப்போ இன்னொரு கொஸ்டின் கூட அதில் பாசிபிலிட்டிஸ் உண்டு. தொற்று தாவரங்களில் இருக்கக்கூடிய ஒரு விதமான திசுக்கள் நீர் மற்றும் ஊட்டச்சத்தை உறிஞ்சி கொடுக்கும். அது என்ன மாதிரியான திசு? ஒரு சிறப்பு வகை வாய்ந்த திசு. அது வெலமின் திசு. இது தொற்று தாவரம் மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற 6.4 அட்டவணை எடுங்க. ஒரு பெரிய அட்டவணை ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 6.4. அந்த அந்த நேர்மறை இடைச்செயல்கள், எதிர்மறை இடைச்செயல்கள் மொத்தமே ஒரு டேபுலேஷனில் கொடுத்துருக்கும். அதில் மொத்தமே அந்த எக்ஸாம்பிள்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா அதில் இடைச்செயல்களின் பெயர்கள் கொடுத்துருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த 2 இதை பார்த்தீங்கன்னா, மியூச்சுவலிசம்னா அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், கொமென்சாலிசம்னா அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை நடத்தும் உயிரினங்கள்னா அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், ஒட்டுண்ணினா என்ன எக்ஸாம்பிள். புரியுதா? அதுக்கு கரெக்டாக 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 எக்ஸாம்பிள் 2 மார்க்குக்கு வந்துடும். இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்னன்னா, அந்த இடைச்செயல்களை கொடுத்துட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது விளைவுகள் இருக்குது பாருங்கள், அது எழுதி அதை பார்த்தீங்கன்னா அது 2 மார்க்ஸ் க்ளீனாக அட்டன் பண்ணலாம். சரியா? எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. அமென்சாலிசம்னா என்ன பாருங்கள், ஒன்று பாதிக்கப்படுகிறது ஆனால் மற்றொரு சிற்றினம் பாதிக்கப்படுவதில்லை. அது அமென்சாலிசம். ஒரு கான்செப்டை கொடுத்துட்டு அதுக்கு பேர் கேட்பாங்க, இல்லை பேரை கொடுத்துட்டு கான்செப்ட் கேட்பாங்க, இல்லைன்னா எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க.